முருங்கைக்காய் சாகுபடி செய்றீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நாம இந்த வீடியோல முருங்கைக்காயில வரக்கூடிய பூச்சி தாக்குதலையும் மற்றும் அதற்கான அறிகுறிகளையும் பார்க்க போறோம். இதுல மேஜரா என்னென்ன பூச்சி தாக்குதல் வரும் பாத்தீங்கன்னா அப்படின்னா கம்பளி பூச்சி, அடுத்து பாத்தீங்கன்னா சாருந்திர பூச்சின்னு சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா அஸ்வினி, வெள்ளை கொசு, அடுத்து பூ மொட்டு துளைப்பான், காயி. இதுதான் உங்களுக்கு மேஜரா பாதிப்பை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் இந்த கம்பளி புழுவோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஆக்ரோஷமா இலைகளை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இலையோட வந்துட்டு மகசூலே குறைஞ்சிரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தண்டு பகுதியை சுத்தி கூட்டமா தென்படும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சாருந்திர பூச்சியில அஸ்வினி, வெள்ளை கொசு, இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா இலைக்கடியில சார உரியறதுனால இலைகள்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மஞ்சள் நிறமா மாறும். அடுத்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கருகி உதிர்ந்துரும். அடுத்து பாத்தீங்கன்னா பூ மொட்டு துளைப்பான், இது என்ன பண்ணும் அப்படின்னா பூக்களையும் மொட்டுக்களையும் துளையிட்டு உள்ள இருக்கிறத சேதப்படுத்துறதுனால நம்மளுக்கு பிஞ்சுமே பிடிக்காது, மகசூல் ரொம்ப பாதிக்கப்படும். அடுத்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த காய் இந்த காய் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பூ வந்துட்டு பிஞ்சா மாறும் போதே அதை துளையிட்டு உள்ள போய் முட்டைகள் இட்டுரும். இந்த முட்டையிலேருந்து வெளிவர புழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இருக்க விதைகளை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அந்த முருங்கைக்காயிலேருந்து பிசின் மாதிரி ஒரு திரவமே வடியும். இது எங்க வந்துட்டு கூடு கட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக மண்ணில் தான் வந்துட்டு கூடு கட்டும். இந்த மாதிரி பூச்சிகள் நம்ம எப்படி அழிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை முறையில் நம்ம வந்துட்டு மண்ணை வந்துட்டு ஆழமாக உழுகிறது மூலியமா மண்ணில் இருக்க கூட்டுப்புழுக்களை இயற்கையாகவே அழிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்த பின்னாடி நம்ம கிட்ட இயற்கை முறையில் தயாரித்த இன்ஃபினிட்டி இருக்கு. இதில் வந்துட்டு 5 வகை நுண்ணிகள் பூச்சிக்காக மட்டுமே இருக்கு. முருங்கைக்காயில் வரக்கூடிய அனைத்து விதமான பூச்சியுமே கண்ட்ரோல் பண்ணும். இப்போ வந்துட்டு அந்த பூ மொட்டு துளைப்பான், அடுத்தது காயெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா மகசூல் ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ அந்த மகசூலை அதிகரிக்கிறதுக்காக நம்ம கிட்ட ஃபெர்டிலிட்டி இருக்கு. இதில் 6 வகை நுண்ணிகள் 7 வகை நட்சத்திரங்களை கொடுக்கும். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க விவசாயிகளே? முருங்கைக்காய் சாகுபடி செய்ய விவசாயிகள் அனைவரும் வந்துட்டு இந்த இன்ஃபினிட்டி ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்தி அதிக மகசூலை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.